வணக்கம். இது தடம் நியூஸின் மதிய நேர செய்திகள். செய்தியாசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் ஞானதீபம் கிரிசாந்த். முதலில் தலைப்புச் செய்திகள். அஸ்வசும விண்ணப்பதாரர்கள் தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. விசேட அதிரடிப்படையினருடன் நடந்த துப்பாக்கிச் சூடு, சந்தேக நபர் பலி. வெளிநாடு ஒன்றில் 7.5 டிக்டேயர் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், அச்சத்தில் மக்கள். கொட்டி தீர்க்க போக்கும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. பாடசாலை விளையாட்டுத்துறை சார்ந்த பிரச்சினைகள் குறித்து பிரதமர் விசேட கவனம். தேசிய பாடசாலை பாடத்திட்டத்தில் சட்டப்பாடம் வலியுறுத்தும் சட்டத்தரணிகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் 3/2 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் நலன் திட்ட உதவிகளுக்காக விண்ணப்பித்திருப்பதாக அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் அரசாங்கத்தின் நலன் திட்ட உதவிகளை பெற்றுக்கொள்வதற்காக சுமார் 37 லட்சம் குடும்பங்கள் அஸ்வசும பெற விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் மொத்தமாக 52 லட்சம் குடும்பங்கள் வாழும் நிலையில் அஸ்வசும நலன் திட்டத்திற்காக 3/2 குடும்பங்கள் விண்ணப்பித்துள்ளன. இருப்பினும் அதில் 19 லட்சம் குடும்பங்கள் மட்டுமே அஸ்வசும பெற தகுதியானவர்கள் என குறிப்பிடப்படுகின்றது. இந்நிலையில் எதிர்வரும் 5 ஆண்டுகளுக்குள் 2 மில்லியன் ஏழை குடும்பங்களை மேம்படுத்தும் திட்டம் ஒன்றை முன்னெடுக்க அரசாங்கம் உத்தேசித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அம்பாந்தோட்டை சூரியவெவ வெவகமே காட்டுப்பகுதியில் விசேட அதிரடிப்படையினுடன் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் சந்தேக நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த சந்தேக நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அத்துடன் இச்சம்பவத்தில் காயமடைந்த விசேட அதிரடிப்படை அதிகாரி ஒருவர் சூரியவெவ வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர்கள் வீசிய கைக்குண்டு காரணமாக அந்த அதிகாரி காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டின் போது 2 சந்தேக நபர்கள் சம்பவ இடத்தில் இருந்ததாகவும் அவர்களில் ஒருவர் தப்பியோடியதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டனர். உயிரிழந்துள்ள சந்தேக நபர் சமீபத்தில் கொஸ்கொடோவில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையவர் என காவல்துறையினர் சந்தேகிப்பதுடன் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. தென் அமெரிக்காவிற்கு அண்மையில் 7.5 டிக்டேயர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறித்த நிலநடுக்கம் இன்று தென் அமெரிக்காவின் தெற்கு முனையம் அண்டார்டிகாவையும் இணைக்கும் டிரேக் பாசேஜில் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் 10.8 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாகவும் ஆர்ஜென்டினாவின் உசாவாய நகரிலிருந்து 700 கிலோமீட்டர் தொலைவில் நிகழ்ந்ததாகவும் பதிவாகியுள்ளது. சில்லியன் கடற்படை நீரியல் மற்றும் கடலியல் சேவை சிலிய அண்டார்டிக் பிரதேசத்திற்கு சுனாமி முன்னெச்சரிக்கை விடுத்திருந்தது. ஆனால் அமெரிக்கா சுனாமி எச்சரிக்கை மையம் எந்த நிலநடுக்கத்தால் சுனாமி அச்சுறுத்தல் இல்லை என உறுதிப்படுத்தியது. இந்த நிலநடுக்கத்தால் உடனடி பாதிப்புகள் அல்லது உயிரிழப்புகள் குறித்து எந்த அறிக்கையும் வெளியாகவில்லை. இருப்பினும் சில்லியின் மகல்லேனஸ் பிராந்தியத்தில் உள்ள கடற்கரை பகுதிகளில் முன்னெச்சரிக்கையாக மக்கள் உயரமான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். வடக்கு, வடமத்திய, மத்திய, உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அடுத்த சில நாட்களுக்கு மாலையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய, மத்திய, உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு மற்றும் ஜப்ரஹுவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கல்வி அமைச்சு மற்றும் விளையாட்டு அமைச்சின் அதிகாரிகள் பிரதமர் ஹருணி அமரசூரியவை நேற்று பாராளுமன்ற வளாகத்தில் சந்தித்து கலந்துரையாடினர். இதன்போது விளையாட்டுத்துறை சார்ந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண கல்வி அமைச்சுக்கும் விளையாட்டு அமைச்சுக்கும் இடையில் ஒரு தொடர்பாடலை ஏற்படுத்துவதன் அவசியம் குறித்து இருதரப்பு அதிகாரிகளும் சுட்டிக்காட்டினர். அத்துடன் விளையாட்டுச் சங்கங்களில் நிலவும் அனுமதி பத்திரம் பிரச்சினைகள், விளையாட்டு பயிற்றுவிப்பாளர்களால் ஏற்படும் வன்முறைகள், பாடசாலை விளையாட்டுத்துறையை மேம்படுத்துதல் ஆகியன தொடர்பான பிரச்சினைகள் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. தற்போதைய போட்டி மேம்பான்மைக்கு மாறாக மாணவர்களின் உடல் மற்றும் உள ஆரோக்கியத்தை முதன்மைப்படுத்தும் விளையாட்டு கலாச்சாரத்தை பாடசாலைகளில் உருவாக்குவதன் அவசியத்தை வலியுறுத்திய பிரதமர்,
தற்போதைய பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கு கல்வி அமைச்சும் விளையாட்டு அமைச்சும் தொடர்ந்து இணைந்து செயற்பட வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினர். பாடசாலை கல்விக்கு பிறகு உயர்கல்விக்காக விளையாட்டுத்துறையில் கல்வி பயிலும் மாணவர்கள் மற்றும் சர்வதேச போட்டிகள் தொடர்பான பிரச்சினைகள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் விளையாட்டுப் போட்டிகளுக்கான விண்ணப்பங்களின் போது கணினி தரவு முறைமை ஊடாக விண்ணப்பிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. தேசிய பாடசாலை பாடத்திட்டத்தில் சட்ட பாடத்தை இணைக்குமாறு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சர் கருணி அமரசூரியவுக்கு எழுதிய கடிதத்தில் இந்த விடயம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதன்படி சட்டம் அல்லது அதனுடன் தொடர்புடைய பாடத்தை ஆரம்ப கல்வித்தரத்தில் முதன்மை பாடமாகவும் உயர்தரத்தில் விருப்பத்திற்குரிய பாடமாகவும் அறிமுகப்படுத்துவதன் அவசியத்தை இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் பாடசாலை மட்டத்தில் சட்டக்கல்வி பொறுப்புள்ள மற்றும் தகவலறிந்த பிரஜைகளை உருவாக்குவதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல்வேறு நாடுகள் ஏற்கனவே தங்கள் பாடசாலை பாடத்திட்டத்தில் சட்ட பாடத்தை அறிமுகப்படுத்தியுள்ளன. இந்நிலையில் இலங்கையில் சட்ட மற்றும் கலாச்சார சூழலுடன் ஒத்துப்போகும் சட்டக்கல்விக்கு முழுமையாக ஆதரவை வழங்க தயார் எனவும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.